ஹலோ ஃபார்மர்ஸ், நான் உதயகுமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, தோட்டத்தில் போன போகம் போட்ட கழிவுகளை வந்துட்டு எரிக்கிறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அதுலேருந்து அந்த செடியில் இருக்கக்கூடிய காஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் வந்துட்டு வெளியில் போயிடும், காற்றுல கலந்து போயிடும். ஸோ அதில் என்னென்ன எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை சத்து நைட்ரஜன் வந்துட்டு 98%, சூப்பர் பாஸ்பேட் அதாவது பாஸ்பரஸ் வந்துட்டு 25%, பொட்டாஷ் வந்துட்டு 35%, சல்ஃபர் வந்துட்டு 75%, நம்ம பயிரில் அதாவது மண்ணில் இருந்தது எடுத்த பயிரில் காஞ்ச பயிரில் பற்ற வைக்கிறது மூலயமா வெளியில் போகுது. ஸோ பற்ற வைக்கிறது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு பார்த்து இப்போது நம்ம பார்த்திங்கன்னா டெல்லியிலலாம் ஏகப்பட்ட பொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொல்யூஷன் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, விவசாயிங்க தங்களோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய புகை அப்படின்றது தான் இப்போது பெரிய பிரச்சனை இந்தியாவில். அதுவும் பஞ்சாப், ஹரியானா போன்ற பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக வந்ததாக வந்துட்டு த்ரூ அவுட் த இந்தியா வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தோட்டத்தில் இந்த மாதிரி கழிவுகளை எப்படி ப்ராசஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா, மக்கின குப்பைகளை வந்துட்டு, அதாவது நம்ம தொழு உரம், நாட்டு உரம் அதோட கலந்து தோட்டத்துக்கு போடுறது மூலிமா அந்த இழந்த சத்துக்களை நம்ம முழுவதுமாக பெறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ விவசாயிங்க அந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், உதயகுமார்.